ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 8 சனி, விதி எண் 5 புதன். கலை ஆர்வம், சுறுசுறுப்பு, பேச்சு திறமை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணம், கடவுள் பக்தி எல்லாவற்றிற்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடையணும்னு திட்டம் போடுவாரு. சின்ன வயசுல எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்திருப்பாரு. சில நேரம் மனசு குழப்பிக்கிட்டே இருப்பாரு. அரசியல் அறிவு உள்ளவரு. சட்டத்துக்கு புறம்பான காரியத்துல கூட இறங்கலாமான்னு யோசனை நினைப்பாரு. பேச்சிலேயே எல்லோரையும் மயக்கிடுவாரு. எந்த காரியத்திலையும் வேகம்னு அவசரப்படுவாரு. பிறரை வேலை வாங்குறதுல ரொம்ப கில்லாடி. காதலையும் ஈடுபடுவாரு. மனசுல கெட்ட எண்ணங்களும் உண்டாகும். எல்லா பழக்கமும் பழகி பின்னால விட்டுருவாரு. படுத்தா அதிக நேரம் தூங்கிடுவாரு. பிறவியின் 8 சனி இருப்பதனால யாரையும் நம்ப மாட்டாரு. சந்தேக புத்தி இருக்கும். உண்மையான நண்பர்கள் அவ்வளவா இருக்காது. வெளிநாட்டு பயணம் செல்வாரு. இவருடைய தீய பழக்கத்தினால குடும்பத்திலையும் குழப்பத்தை ஏற்படுத்திக்குவாரு. போட்டி, பொறாமை, கோர்ட்டு கேஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடிமையாக வாழ பிடிக்காது. அவசரப்பட்டு காரியத்தில் இறங்கி தோல்வி அடைவாரு. நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கும். மனக்குழப்பம், மூட்டு, முதுகுவலி, சுகரு, கண்ணு, பைல்ஸ், நரம்பு கோளாறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.